ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். 2019க்கு பிறகு பாருங்க, ஒரு மாபெரும் ரயில்வே வேலைவாய்ப்பு தான். ஆர்ஆர்பில பாருங்க, உங்களுக்கு என்டிபிசிக்கான நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 11,558 வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டு, கிளர்க் இந்த மாரி கேட்டகரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400 உங்களுக்கான பேசிக் பே வரும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டேட் பாருங்க 13th அக்டோபர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸு. உங்களுக்கு பாருங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியிலேருந்து பாருங்க என்டிபிசிக்கான உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் பாருங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த என்டிபிசினா என்னன்னா பாருங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னா 2019ல் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலாக டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் டேட் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. 14th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் லிங்க்குமே ஓப்பன் ஆயிரும். 14th செப்டம்பர்லேருந்து க்ளோசிங் டேட் பாருங்க 13th அக்டோபர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்கும் அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்கில் பாருங்க என்னென்ன டைப் போஸ்டிங்ஸ் வருதுன்னா, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங்கு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதாவது கூட்ஸ் கார்டுங்கிற போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வேகன்சி பாருங்க 8,113 வேகன்சி பார்த்தோன்னா இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்க 35,400 இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு 29,200 கொடுத்துருக்காங்க. இது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 50,000க்கு மேலே தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு வரும். ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா கோவிட் உங்களுக்கு பார்த்தோன்னா 2019ல் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது. அதனால தான் பார்த்தோன்னா 3 வருஷம் உங்களுக்கு பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 18லேருந்து 33 வயசு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் நாங்கள் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கோம். ஒன் டைம் மெஷர்னே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தோன்னா 33 வயசு தான் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் பார்த்தோன்னா அந்த கோவிட்னால தான் உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த 36ங்கிறது பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது பார்த்தோன்னா 41 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க. அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களாம் 39 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க யூஜி கேட்டகரிக்கான போஸ்டிங், அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்டிங்க்கு பார்த்தோன்னா டேட் பாருங்க இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆன்லைன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 21 செப்டம்பர்லேருந்து 20 அக்டோபர் வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 தான் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் வருதுன்னா பாருங்க கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த மாதிரி கிளர்க் ரிலேட்டடான போஸ்டிங் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்க 21,700, 19,900 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வரும். இதுக்கு ஏஜ் 18லேருந்து 33 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி பாருங்க 3,445 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 8,113 வேகன்சி இருக்குது. ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11,500க்கு மேலே வேகன்சி உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தோன்னா எல்லா ஸ்டேட்லையும் உங்களுக்கு வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே பார்த்தோன்னா 500+ வேகன்சியோட தான் உங்களுக்கு வரும். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தபடி தான் உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆர்ஆர்பி சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில். இதில் பாருங்க எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யார் யாருக்கெல்லாம் ஃபீஸுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பிடபிள்டி, பெண்களுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ் பார்த்தோன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சிபிடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க பற்றில அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மீதி இருக்கிற கம்யூனிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில அவங்களுக்குலாம் 500 ரூபா ஃபீஸு.
அந்த ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து பண்ணிருவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணுங்க ஃபீஸு. ஏன்னா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் கிடைக்கும். நீங்க வந்து வேற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல இந்த மாரி ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்க்கு தான் வந்து போகும். அதனால வந்து நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாரி இருந்தா, உங்க அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பே பண்ணுங்க. நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து நாங்க பண்ணிருவோம் அப்படிங்கிறத வந்து இதுல வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. அது எல்லா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதுல ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாருங்க ஆர்ஆர்பி சென்னைன்னு இங்க குடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 14த் அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுமே உங்களுக்கு அப்பதான் வந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2019ல அந்த நோட்டிஃபிகேஷன காமிக்கிறேன். அதுல வந்து எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இதுல குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதுல டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பாருங்க 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும், அதே மாரி கிராஜுவேட் அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங் தான் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா போன தடவ உங்களுக்கு வந்து வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு 10,628 வேக்கன்சி வந்து கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ஸ்க்கும், அதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்குலாம் வந்து பாருங்க 24 அதாவது 6,800 சம்திங் குடுத்திருக்காங்க. இது எல்லாம் சேர்த்தி வந்து பாருங்க உங்களுக்கு 24,649 வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து வேக்கன்சி இந்த வருஷம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு. 11,500 பக்கம் தான் உங்களுக்கான வேக்கன்சியே குடுத்திருக்காங்க. அதனால வந்து நீங்க கம்மியா வேக்கன்சி இருக்குன்னு அப்ளை பண்ணாமலாம் விட்றாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேற லெவல் ஜாப். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனு. எல்லாருமே வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆனதுமே நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதுல ஏஜ் வந்து பாருங்க உங்களுக்கு பழசு தான் வந்து இருக்கும். இத நீங்க பார்க்க வேணாம். இப்போ இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா வந்து குடுத்திருக்காங்க 3 வருஷம். அதனால அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்லயும் ஒரு சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அந்த மாரி வந்து இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கு. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்ல இருந்து எல்லாமே இதுல குடுத்திருப்பாங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இப்பயுமே உங்களுக்கு வந்து வரப்போகுது. அது எல்லாமே இதுல வந்து குடுத்திருக்காங்க. டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும்? எல்லாமே இதுல வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பார்த்தோன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க கேட்ட போஸ்டிங்க்கு வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க குவாலிஃபிகேஷனு. டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் கூட்ஸ் கார்ட் அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்ன்னு குடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க, டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரிக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் வந்து பாருங்க, ஜூனியர் அக்கவுண்ட்ஸ்க்கு அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பாருங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கு இதுலலாம் வந்து பார்த்தோன்னா, டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. அதே வந்து இங்க 2வதா உங்களுக்கு குடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது அண்டர் கிராஜுவேட்டுக்கான போஸ்டிங் அதாவது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த மாரிலாம் குடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா, ட்ரெயின்ஸ் கிளர்க் இந்த மாரி போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாருங்க, 12த் வந்து நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 12த்துக்கு மேல நீங்க ஈக்குவலன்ட்டா நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12த் தான் வந்து பார்த்தோன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷனா வந்து குடுத்திருக்காங்க. அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 12த் வந்து குவாலிஃபிகேஷனு. அதே மேல இருக்கிற அந்த கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்ல வந்து இப்படி தான் வந்து குடுத்திருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான் வந்து குவாலிஃபிகேஷனா இருக்க போது. இதெல்லாம் நீங்க ரெஃபரன்ஸா வந்து நீங்க ஒரு தடவ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து லாஸ்ட் டைம் வந்தது எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.